வணக்கம். வேதங்களே இந்தியாவின் ஜீவன். இதிகாசங்கள். ராம காவியமான ராமாயணமும் கிருஷ்ண காவியமான மகாபாரதமும் பாரதத்தின் பண்புள்ள கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் அன்பின் ஆழத்தையும் இதயத்தின் விகற்பங்களையும் வெளிக்காட்டும் வேல்விழிகள், கவர்ச்சிமிக்க கண்கள். அதிலும் சுந்தரகாண்டம் சௌபாக்கியத்தை அளிக்கவல்ல காண்டமாகும். இடையூறுகளை எதிர்த்து வென்று அதர்மங்களை அழித்து காட்டி சாதகங்களை தேடி அடைந்து வெற்றி பாதைக்கு வழியை திறந்துவிடும் இன்ப பொழிலுக்கு திறவுகோலாக அமைந்துவிட்டிருக்கிறது சுந்தரகாண்டம். அவர் சரிதத்தை சொல்வது புனிதம், கேட்பது. வால்மீகி வேடுவர் குலத்தில் பிறந்தவர். இவருக்கு யஷன், குருணு என்ற பல இயற்பெயர்கள் உண்டு. பனைமரங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த கானகத்தில் வேடுவர்கள் பனை ஓலை, பனைமரம், மூங்கில்கள் இவற்றால் கட்டப்பட்ட குடில்களில் மனைவி, மக்கள், பெண்டு, பிள்ளைகள் என்று கூட்டம் கூட்டமாக வசித்து வந்தனர். இவர்களில் மலைக்காடுகளில் தேன் எடுத்தல், கிழங்குகள் வெட்டி எடுத்தல், வேட்டையாடுதல் போன்ற தொழில்களை செய்து உபஜீவனம் செய்து வந்தனர். சில சமயங்களில் இவ்வேடுவர்கள் காடு வழியே வரும் பயணிகளிடமும் வழிப்பறியில் ஈடுபட்டு கொள்ளையடிக்கவும் தவறவில்லை. இவ்வாறு கொள்ளையடித்து குடும்பம் நடத்தும் வேடுவ குலத்தை சேர்ந்த வால்மீகியின் கண்களுக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசமே கிடையாது. பாவ புண்ணியத்தை பற்றி அவர் எண்ணுவதில்லை. ஒரு நாள் வால்மீகி அது சமயம் அவ்வழியே சப்தரிசிகள் வந்து கொண்டிருந்தனர். வேடன் வால்மீகி அவர்களை வழிமறித்து கொள்ளையடிக்க துணிந்தார். சப்தரிசிகள் பொறுமையாக, குழந்தாய், கொள்ளையடித்து வாழ்கின்றாயே, இது எப்பேற்பட்ட கொடிய பாவம் என்று தெரியுமா உனக்கு என்று கேட்டனர். அதற்கு வால்மீகி, நீங்கள் மனைவி மக்கள் இல்லாத பரதேசிகள். நானோ மனைவி மக்கள் பெற்றோர் என்று பெரும் குடும்பத்துடன் வாழ்பவன். நாங்கள் அன்றாட வயிற்றை கழுவுவதற்கு வழி வேண்டாமா என்றார். நீ குடும்ப பாரத்தை சுமக்கின்றாய், ஆனால் உனது உற்றாரும் உறவினர்களும் உமது பாரத்தை சுமப்பார்களா என்ன என்றனர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்றார் வால்மீகி. புரியும்படி சொல்கிறேன். உலகில் பாவம் புண்ணியம் என்று இரண்டு உண்டு. புண்ணியம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், பாவம் செய்தால் நரகம் கிடைக்கும். நீ உன் குடும்பத்துக்காக செய்யும் இந்த பாவத்தில் உன் குடும்பத்தார் பங்கெடுப்பார்களா? மாட்டார்கள். நீ செய்யும் பாவத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்றனர். வால்மீகி வீட்டை நோக்கி விரைந்தார். முனிவர் சொன்னபடி அவர் தன் குடும்பத்தார் ஒவ்வொருவரிடமும், நான் உங்களுக்காக பெரும் பாவத்தை சுமக்கிறேன், நீங்கள் அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் வால்மீகி அலட்சியப்படுத்தியதோடு, உனது பாவத்தில் பங்கேற்க எங்களுக்கு என்ன பைத்தியமா? நீ செய்கிற பாவத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும், புண்ணியத்தில் வேண்டுமென்றால் பங்கு கொடு என்றனர். உங்களை காப்பாற்றத்தானே விலங்குகளை வேட்டையாடுகின்றேன், மனிதர்களிடம் பொன்னும் பொருளும் கொள்ளையடிக்கின்றேன் என்றார் வால்மீகி. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உனது கடமை. அந்த கடமைக்காக நீ கொள்ளையடித்து கொலை செய்து சம்பாதிக்கும் பாவத்தில் நாங்கள் பங்கேற்க முடியுமா என்று சொல்லி சிரித்தனர். வால்மீகிக்கு குடும்பத்தினர் பேச்சு மிகுந்த துக்கத்தையும் ஆத்திரத்தையும் கொடுத்தது. வில்லையும் அம்பையும் வீசி எறிந்தான். கானகம் நோக்கி ஓடினான். கானகத்தில் சப்த ரிஷிகள் பனைமரத்தடியில் அமர்ந்து ஸ்ரீராம ஜபம் செய்து கொண்டிருந்தனர். வேடன் ஓடி வந்து அவர்கள் பாதங்களில் வீழ்ந்தான். நீங்கள் எல்லாம் இன்னார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் மட்டும் எனக்கு புரிந்துவிட்டது. உண்மை விளங்கிவிட்டது. என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை பற்றியும் நன்கு புரிந்துவிட்டது. இனிமேல் நான் திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், என் வீட்டுக்கும் போக மாட்டேன். அதனால் நீங்கள் என் பாவத்தை போக்க ஒரு வழி சொல்லுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்றான். குழந்தாய், ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு, உனது பாவங்கள் விலகி போகும், புண்ணியம் உன்னை வந்து சேரும், நீ புனிதனாவாய் என்றனர். ராம் ராம் என்ற தாரக மந்திரம் வேடன் செவிகளில் வீழ்ந்ததும் அவனுடைய உள்ளத்திலே ஒருவித புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அவனால் அந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியவில்லை. காரணம், அவனை பாவம் அல்லவா பற்றி கொண்டிருக்கிறது. முனிவர்கள் அவனிடம், எங்கே நாங்கள் சொன்னது போல் ராம் ராம் என்று சொல் என்றனர். என்னால் சொல்ல முடியவில்லையே என்று பரிதாபமாக சொன்னார் வால்மீகி. முனிவர்களுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. முனிவர்கள் அங்குள்ள பனைமரத்தை காண்பித்து, வேடனே, இது என்ன மரம் என்று கேட்டனர். அதற்கு அவன் மராமரம் என்றான். ஆதி காலத்தில் பனைமரத்தை மராமரம் என்றுதான் கூறுவர். முனிவர்கள் வேடனின் பதிலை கேட்டு புலாங்கிதம் அடைந்தனர். ஏய் வேடனே, இதுதான் உன் பாவத்தை போக்கும் மந்திரம். மராமரா என்று சொல்லிக்கொண்டே இரு, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி சென்றனர். வேடன் விவேகத்தின் முதற்படிக்கு அடியெடுத்து வைத்தான். மராமரா என்று சொல்லிக்கொண்டே பனைமரத்தடியிலே உட்கார்ந்தான். மராமரா என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். அதுவே ராமராம என்று ஜபமாக மாறியது. நேரம் நகர்ந்தது. மணிக்கணக்கு நாள் கணக்கானது. நாள் கணக்கு மாதங்களானது. மாதங்கள் ஆண்டுகளாயின. வேடன் தன்னை மறந்தான், தன் நிலையை மறந்தான், ஊன் மறந்தான், உலகை மறந்தான். ராம் ராம் என்பதனையே சிந்தையிற் கொண்டான்.
சமாதி நிலையை அடைந்தான். வேடனை புற்றுமண் மூடியது. ஒரு நாள் மீண்டும் சப்தரிசிகள் அந்த பனங்காட்டிற்கு வந்தனர். கரையான் புற்றுக்குள் இருந்து ராம் ராம் என்று ஒளி மட்டும் கேட்பதனை அறிந்தனர். முனிவர்கள் மெய்சிலிர்த்தனர். வேடனின் மானசீக பக்திக்கு மனம் மகிழ்ந்தனர். அவர்கள் புற்றை களைத்தார்கள். உள்ளே பேரொளி பிரகாசம் பொங்க வேடன் ஜீவன் முக்தராக காட்சியளித்தான். அப்பா எழுந்திரு, சப்தரிசிகள் வந்திருக்கிறோம். வேடன் கண் திறந்தான். முனிவர்களை பணிந்தான். முனிவர்கள் வேடனை புகழ்ந்து போற்றினர். புற்றிலிருந்து புனிதனாக விளங்கும் உன்னை வால்மீகி என்று உலகம் அழைக்கும். அது மட்டுமல்ல, நீ இனிமேல் விலங்குகளை வேட்டையாடும் வேடன் அல்ல, வேதங்களை கற்றுத் தெளிந்த பரம ஞானி. உன்னையும் ஒரு ரிஷியாக அங்கீகாரம் செய்கின்றோம். வால்மீகி மகரிஷி என்று அழைக்கப்படுவாய். உனக்கு உபநயனம் செய்து காயத்ரி மகா மந்திரத்தை உபதேசம் செய்வோம் என்றனர். காயத்ரி மகா மந்திரத்தை முறைப்படி உபதேசம் செய்தனர். பின்னர் அவர்கள் விடைபெற்று சென்றனர். விலங்குகளை வேட்டையாடி திரிந்தவன் விவேகியானார். மாபெரும் மகரிஷியானார். அந்த பனங்காட்டில் பர்ணசாலை அமைத்துக் கொண்டார் வால்மீகி. அவருக்கு சீடர்கள் பலர் வந்து சேர்ந்தனர். தபோவனத்தில் வேத கோஷமும் வேள்வி புகையும் இருந்து கொண்டே இருந்தது. ராமநாமம் எந்நேரம் ஒலித்துக் கொண்டிருந்தது. வால்மீகி ஜபத பத்தத்தால் பரம ஞானியானார். போற்றுவதற்குரிய மகான் ஆனார். ஸ்ரீ வால்மீகி சீடர்களுக்கு ஆத்ம ஞானத்தை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். அது சமயம் நாரத மகரிஷி ஸ்ரீமத் நாராயணனின் திருநாமத்தை மகரையாளில் சங்கீர்த்தனம் செய்த வண்ணம் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு வந்தார். வால்மீகி பிரம்மபுத்திரரான நாரதரிடம், பிரம்மபுத்திரரே, தங்கள் வாக்கின் மூலம் ஒரு அரிய உண்மையை அறிய விரும்புகிறேன். இந்த பூவுலகில் நேர்மை, நற்குணம், பராக்கிரமம், தர்மம், நன்றியுணர்வு போன்ற நற்குணங்கள் நிரம்ப பெற்ற உத்தமமான மனிதனை காண முடியுமா? எமது இந்த ஐயப்பாட்டிற்கு தங்களை தவிர வேறு எவராலும் உகந்த முறையில் பதில் சொல்ல இயலாது என்றார். மகரிஷியின் மொழி கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டார் நாரத முனிவர். உம்மால் கேட்கப்பட்டது போல் அத்தனை நற்குணங்களும் பொருந்திய உத்தமமான மனிதரை காண்பது அரிதிதான். இருப்பினும் ஒரே ஒரு உத்தமமான மானுடனை பற்றி மட்டும் உதாரணம் கூற முடியும். இசவாகு வம்சத்தில் அவதரித்தவன் ஸ்ரீராமன். ராமர் ஒரு அனுஷ்டான சீலர். ராமன் ஒரு அனுஷ்டான சீலர், ஆன்மீக செல்வர், இணையற்ற பராக்கிரமசாலி, ஈகையால் உயர்ந்தவர், உத்தமமான பல குணங்களை கொண்டவர், ஊரார் போற்றும் உறுதியான வீரம் படைத்தவர், எத்திசையும் புகழ்பெற்ற புனிதன், ஏற்றமிக்கவன், ஒழுக்கத்தால் ஒப்பற்றவன், அனைவரையும் காத்து ரட்சிப்பவன் என்றார் நாரதர். சுவாமி, அங்கனமாயின் அந்த மகானுபாவரின் சரித்திரத்தை தேவரையில் திருவாய் மலர்ந்து அருளுதல் வேண்டும். யான் அறிந்து கொள்ள ஆவலாய் உள்ளேன் என்றார் வால்மீகி. வால்மீகியின் விண்ணப்பத்தை பெரும் விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்ட நாரத முனிவர் ராமனின் திவ்ய சரிதத்தை சுருங்கச் சொல்லி நன்கு விளங்க வைத்தார். வால்மீகியும் சீடர்களும் ராம கதையை கேட்டு சந்தோஷம் கொண்டனர். நாரத முனிவரை போற்றி பணிந்தனர். நாரதர் அவர்களுக்கு சகல மங்களங்களையும் சொல்லி நாராயண நாமத்தை சங்கீர்த்தனம் செய்து கொண்டு சுகம் பெறுவீர் என்று அனுகிரகித்து விடைபெற்று சென்றார். நாரத முனிவர் சென்ற பிறகு வால்மீகி ராமரையும் ராம சரிதத்தையும் பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தார். வால்மீகியின் சிந்தையில் தெளிவு பிறக்கச் செய்ய திருவுள்ளம் கொண்ட சதுர்முகன் கமண்டலம் ஜபபாலை தாங்கிய திருக்கரங்களுடன் அவர் முன்னால் பிரசன்னமானார். முனிவர் சதுர்முக பிரம்மனை நிலம் கடந்து சேவித்தார். நான்முகன் நயனங்கள் மலர வால்மீகி ஸ்ரீராமனின் புண்ணிய சரிதத்தை சுந்தர ஸ்லோகங்களால் காவியமாக படைப்பாயாக என்றார். ஸ்ரீராமனின் சரிதத்தை எழுதப் போகும் உனக்கு அவனது சரிதம் சம்பந்தப்பட்ட அனைத்து சம்பவங்களும் உனது சிந்தைக்கு புலப்படும். உனது வாக்கு சத்தியமாகும். இதுவே வேத வாக்கு. மலைகளும் நதிகளும் சூரிய சந்திரர்களும் உள்ளவரை உனது காவியமும் காலத்தால் அழியாது நிலைத்து நிற்கும் என்றார். பிரம்மதேவன் முனிவருக்கு மேலும் பல அனுகிரகங்களை அருளி சென்றார். வால்மீகி மனம் தெளிந்து மகிழ்ச்சி பூண்டார். நான்முகன் சென்ற பிறகும் வால்மீகி முனிவரின் எண்ணமெல்லாம் ஸ்ரீராம சரிதையை பற்றியதாகவே இருந்தது. பிரம்மதேவன் அருளியது போல முனிவரது சிந்தையில் ராமர், லட்சுமணன், சீதை இவர்களை பற்றி அனைத்து விருந்தாங்களும் தெல்ல தெளிவாக தெரிந்தது. வால்மீகி ஆசனம் அமைத்து தர்ப்பையை கிழக்கு நுனியாக பரப்பினார். அதன் மீது அமர்ந்தார். நாரதர் சொல்லி சென்ற ராமசரிதத்தை ஆதி முதல் அந்தம் வரை வரிசையாக கிரமமாக மனதிற்குள் சொல்லி பார்த்தார். பிரம்மதேவன் அருள்வாக்கின்படி ராமருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களும் கோர்வையாக அவரது மனக்கண்ணால் கண்டறிய முடிந்தது. நல்ல சுபயோக சுப முகூர்த்தத்தில் ஸ்ரீராம சரிதத்தை சுந்தர ஸ்லோகங்களால் ஏட்டில் வடிக்கத் தொடங்கினார் வால்மீகி. ஸ்ரீ வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், ஆஞ்சநேய காண்டம் என்ற சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் என்று 7 காண்டங்களாக பிரித்து எழுத ஆரம்பித்தார். நன்றி.